இந்து அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்களை நியமனம் செய்யக்கூடாது என்பவர்கள் வக்ஃப் போர்டில் மட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களை இடம்பெற செய்வது ஏற்புடையது அல்ல என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமீமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். இப்போ வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த அறநிலையத்துறையில் நிர்வகிக்கப்படக்கூடிய சொத்துக்களில் நிர்வாகம் செய்வதில் ஒரு வேலைவாய்ப்புக்கு கூட முஸ்லிம்களை எடுக்கக்கூடாது என்று வற்புறுத்துகிறார்கள். அதை நிலைநாட்டுகிறார்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு வேலைக்கு ஒரு முஸ்லீம் பேராசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்தார். அவரை நிர்வாகம் வேலைக்கு எடுத்துக்கொண்டது. ஆனால் உடனடியாக அவரை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வக்ஃப் நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களும் இடம்பெறுவார் என்று சொல்வதை எப்படி ஏற்க முடியும் என்று கேட்கிறோம். ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது நமக்கெல்லாம் பெருமதிப்பு உண்டு. அலைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுவதாக சொல்லியிருப்பது அதிர்ச்சியை தருகிறது. நிச்சயமாக இத்தகைய வேலைகளை ஒன்றிய அரசு செய்கிறதா மாநில அரசு செய்கிறதா என்பதை அவர் விளக்க வேண்டும். நிச்சயமாக மாநில அரசு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்று சொன்னால் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக அவருக்கு எதிராக களமாடக்கூடிய அவருடைய மகன் தான் இப்போது சந்தேகத்துக்குரியவராக இருக்கிறார். இதில் எது உண்மை என்பதை அவரெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். ஒட்டு கேட்கக்கூடிய வேலைகளை யார் செய்தாலும் அதை ஏற்கக்கூடாது, தவறானது, தனி மனித உரிமைகளை பறிக்கக்கூடியது, அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது.